அவங்க இது போல ஒரு சட்டம் இருக்கின்ற விஷயம் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்று நினைக்கின்றேன். லோட்டஸ் அதாவது பிஜேபியுடைய சிம்பல் இருக்கின்றது. அடுத்ததாக கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய சிம்பல் இருக்கின்றது. அதுக்கடுத்து காங்கிரஸ் கட்சியுடைய கை சின்னம் இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு மத்திய அதாவது தேசிய கட்சியுடைய சின்னத்தை மற்றவர்களுக்கு வழங்க முடியாது என்பது யானை சின்னம் மிக பழமையாக நாங்கள் பயன்படுத்தி வருகின்றோம். அதற்காகத்தான் இந்த தேர்தல் கமிஷனுடைய அந்த உத்தரவு, அந்த சட்டம் சின்ன சின்ன விஷயங்களை பிரச்சனையாக்கி அதற்காக மனு கொடுத்து அதற்காக காத்து கொண்டு அதை பிரச்சனைகளை மக்கள் மத்தியிலே அதை எழுப்பி அந்த பிரச்சனைகளின் மூலமாக அரசியல் ஆதாயம் தேடுவது எங்கள் கட்சியோட நோக்கம். புகார்ல பகுஜன் சமாஜுமே நம்ம சேர்த்துக்கலாமா? ஏன்னா நீங்களுமே யானை சின்னத்தை தானே பயன்படுத்திட்டு இருக்கீங்க. இன்டர்நேஷ்னல் லெவலில் அதாவது வெளிநாடுகளிலிருந்து இது சரி செய்து இந்த கொலையை செய்திருக்கிறார்கள் என்பது இது அரசியல் படுகொலை என்பது தெளிவாகும். ஒரு சாதாரண நபர்களை அழைத்து விசாரிப்பதே கடினம். அப்படிப்பட்ட ஒரு திரைத்துறையில் பிரபலமானவர்களை அழைத்து விசாரிப்பார்கள் என்றால் அதற்கு சில ஆதாரங்கள் காவல்துறையிடம் இருந்ததினால் தான் விசாரித்திருக்கிறார்கள். ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவரும் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞருமான திரு பி ஆனந்தன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். பகுஜன் சமாஜ் கட்சியுடைய சின்னமான யானை சின்னத்தை தமிழக வெற்றி கழகத்தோட கொடியில பயன்படுத்தி இருக்காங்க. ஒரு மாநில கட்சியா இப்ப தொடங்கியிருக்காங்க. அவங்களுக்கு தெரியாதா யானை சின்னம் ஏற்கனவே ஒரு தேசிய கட்சியில பயன்படுத்தின சின்னம், அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு தெரியாதா? இல்ல இவங்களோட இந்த நடவடிக்கையை எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல அவங்க இது போல ஒரு சட்டம் இருக்கின்ற விஷயம் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்று நினைக்கின்றேன். அதனால்தான் எங்களுடைய மத்திய தலைமை நேரடியாக அவர்களிடம் பேசி இந்த சட்ட நகல்களை வழங்க அறிவுறுத்தினார்கள். அதன்படி தான் இந்த சட்ட விளக்கங்களையும் நகல்களையும் கொடுத்திருக்கின்றோம். அதற்கு பேசி முடிவெடுத்து பதில் அறிவிக்கின்றேன் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இந்த யானை சின்னத்தை பயன்படுத்த சட்ட ரீதியா சந்திக்க தயாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ஒரு சில நிர்வாகிகள் சோசியல் மீடியால பேசிட்டு இருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி தான். ஏன் அவங்களுக்கு அது சுத்தமாவே தெரியலையா? யானை சின்னம்ங்கிறது நீங்க இத்தனைக்கும் நீங்க நேற்று ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருந்தீங்க, வீடியோ வெளியிட்டிருந்தீங்க, அது பயன்படுத்துவது தவறுன்னு சொல்றீங்க. ஆனாலுமே அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா அது எங்களுக்கான சின்னம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நாங்க குறியீடாதான் யானை சின்னத்தை பயன்படுத்தி இருக்கோம். தேர்தலில் நாங்க அந்த யானையை சின்னமா பயன்படுத்த போறது இல்லை, அது ஒரு குறியீடு தான் சொல்றாங்க. அப்படி குறியீடா பயன்படுத்துறது தவறா சரியா சார்? இல்ல, அது தலைமை கழகத்திலிருந்து நீங்கள் சொல்வது போல எந்த முடிவையும் இன்னும் அறிவிக்கவில்லை. அதாவது 1968ஆம் ஆண்டு இந்த சிம்பிள் ரிசர்வேஷன் அண்ட் அலாட்மெண்ட் ஆர்டர் 1968 அதன் பிரகாரம் 2003 ஒரு சட்டம் ஏற்படுத்தப்பட்டு ஒரு அமெண்ட்மெண்ட் எடுத்து 2004 56/2003 என்ற ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்ட்ராடினரி ஜியோ அதை இந்திய அரசாங்கம் தேர்தல் கமிஷனுக்காக இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரகாரம் அதை அதை அமல்படுத்தி நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதன் பிரகாரம் அட்டவணையில் உள்ள கட்சிகளில் முதல் பட்டியலில், அதாவது ஃபர்ஸ்ட் பட்டியல் தேசிய கட்சிகள், இரண்டாவது பட்டியல் மாநில கட்சிகள். தேசிய கட்சிகளிலே முதலாவது கட்சியாக பகுஜன் சமாஜ் கட்சியுடைய யானை சின்னம் இருக்கின்றது. யானை சின்னத்தை சிக்கிம், அசாம் போன்ற மாநிலங்களை தவிர பகுஜன் சமாஜ் கட்சியுடைய யானை சின்னத்தை வேறு எந்த மாநிலத்திலும் எந்த வடிவிலும் அரசியல் கட்சிகள் பயன்படுத்தக்கூடாது என்பது தான் சட்டமாக இருக்கின்றது. அப்படி இந்த சட்டமாக இருக்கின்ற விஷயத்தில் எந்த வடிவத்திலும் என்பது அவர்களுடைய சின்னம் மட்டுமல்லாமல் அது எந்த வடிவத்திலும் அரசியல் கட்சியாக இருந்தால் அது பயன்படுத்தக்கூடாது என்பதுதான் விதி. அப்படி சட்டம் இருக்கின்ற பொழுது அதை தெரியாமல் இருந்திருக்கும். அதை அவர்களுக்கு சட்டப்படி அதற்கான ஆவணங்களை கொடுங்கள் என்று சொல்லியிருக்கார்கள். எங்களுடைய தலைமையிலிருந்து நாங்கள் அந்த ஆவணங்களை கொடுத்திருக்கின்றோம். அவர்களுடைய நல்ல முடிவை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவரை நீங்க பொறுப்பேற்ற பிறகு ஒரு லைம் லைட்டுக்கு இந்த கட்சி வந்திருக்கு. மிகப்பெரிய அளவுல பேசு பொருளாகவும் தமிழ்நாட்டில் இருந்துட்டு இருக்கீங்க. மக்களவை தேர்தல் அப்போ சீமானுக்கு ஒரு நெருக்கடி வந்துச்சு. அவருடைய கரும்பு விவசாய சின்னத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு அப்புறம் புதிய சின்னமா மைக்க அவங்க பயன்படுத்தினாங்க. அது ஒரு நெருக்கடியா அமைஞ்சதுன்னு சொல்லி சீமானுமே சொல்லி இருந்தாரு.
இப்போ விஜய் வந்து அந்த யானை சின்னத்தை பயன்படுத்துறது பகுஜன் சமாஜ் கட்சியின் வளர்ச்சிக்கு வந்து ஒரு மூன்றாம் நபர் வந்து ஒரு முட்டுக்கட்டை போடுறதாவோ இல்ல ஒரு தடையை ஏற்படுத்துறதுக்கான ஒரு உங்களை வந்து இன்னுமே கொஞ்சம் கட்சி வளர்றதால வந்து ஒரு பொறாமையின் பேர்ல வந்து இப்படி ஒரு மூவ் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சில கமெண்ட்களை சோசியல் மீடியால நாங்க பாக்குறோம். இதை நீங்க வந்து ஒரு கட்சியின் தலைவரா இதை நீங்க எப்படி அணுகுறீங்க சார்? அவருடைய கட்சியுடைய ஆரம்பிச்சதுல வந்து எங்களுக்கு எந்த விதமான நிகழ்வும் இல்லை. எங்களுடைய கட்சியுடைய இது வந்து மிகவும் பாரம்பரியமாக பல காலமாக இருக்கின்றது. யானை சின்னம் என்பது பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கரால் பயன்படுத்தப்பட்ட சின்னம். அதன் பிறகு அதன் இடையிலே வந்து சற்று நாள் இல்லாமல் இருந்தது. அதன் பிறகு கன்சிராமையாவால் மீட்டெடுக்கப்பட்ட சின்னம். அப்படிப்பட்ட யானை சின்னம் வந்து மிக பழமையாக நாங்கள் பயன்படுத்தி வருகின்றோம். அதற்காகத்தான் வந்து இந்த தேர்தல் கமிஷனுடைய அந்த உத்தரவு, அந்த சட்டம் தெளிவாக இருக்கின்றது. அதனால் வந்து என்னுடைய அந்த தனிப்பட்ட முறையிலே வந்து கட்சியுடைய விஷயங்களை நாங்கள் கொள்கை எடுத்து செல்வது, நாங்கள் யாருக்கும் யாரையும் போட்டியாக நினைப்பதற்காக இல்லை. நாங்கள் தமிழ்நாட்டிலே வந்து எங்களுடைய கட்சியுடைய அண்ணன் ஆம்சாங் அவர்கள் எடுத்து சென்ற அதே பாலிசி எங்கள் மத்திய தலைமையுடைய அறிவிப்புகளின் பேரில் நாங்கள் அதை எடுத்து செல்கின்றோம். மற்றவர்களுடைய எழுச்சியோ மற்றவருடைய கட்சியுடைய வளர்ச்சியோ எங்களை எதுவும் பாதிக்காது. அவர்களுக்கு நாங்கள் யாருக்கும் நாங்கள் போட்டி என்பதெல்லாம் கிடையாது. எங்களுடைய பாதை எப்போதுமே வந்து தங்களுடைய மற்றவர்களை குறை சொல்வதோ மற்றவர்களை பழித்து பேசுவதோ அவர்களுக்கு பதில் சொல்லி கொண்டிருப்பதோ அதெல்லாம் எங்களுடைய பிரச்சனை கிடையாது. அதாவது எங்கள் தலைவர் சொல்லுவார், கடைசி வரைக்கும் மனு கொடுத்து சுடுகாட்டுக்கு இடமில்லை என்று சுடுகாட்டிற்கும் மனு கொடுத்து அதற்கு பின்பு அவர்களுக்கு சுடுகாடே கிடைக்காமல் அந்த சுடுகாட்டுக்கே சென்று விடுவார்கள் என்று. அது போன்று சின்ன சின்ன விஷயங்களை பிரச்சனையாக்கி அதற்காக மனு கொடுத்து அதுக்காக காத்து கொண்டு அதை பிரச்சனைகளை வந்து மக்கள் மத்தியிலே வந்து அதை எழுப்பி அந்த பிரச்சனைகளின் மூலமாக அரசியல் ஆதாயம் தேடுவது எங்கள் கட்சியோட நோக்கம் இல்லை. எங்களுடைய அரசியல் கட்டமைப்பு என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை, மேனிஃபெஸ்டோ ஆஃப் பிஎஸ்பி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அதை மக்களிடம் எடுத்து சென்று அதை சேர்த்து அதை வந்து முழுவதுமாக இம்ப்ளிமெண்ட் செய்வது தான் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய கொள்கை. அந்த கொள்கையின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் முழுமையாக அமல்படுத்தப்பட்டாலே மக்களுக்கு தேவையான வளர்ச்சி வந்துவிடும், இந்திய அரசு வந்து ஒரு வல்லரசாக மாறிவிடும் என்று பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் சொன்னதை போல நாங்களும் எங்களுடைய பாலிசி வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் தான் எங்களுடைய பாலிசி. அதனால வந்து அந்த கருத்துக்கள் எதுவும் எங்களுக்கு பொருந்தாது. சரி, இப்ப இந்த பிரச்சனையை வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பா வந்து அவங்களும் சட்ட ரீதியா வந்து மூவ் பண்ணி எங்களுக்கு யானை சின்னம் எங்களுக்கும் வந்து கொடியில நாங்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துல முறையிட வாய்ப்பு இருக்கா? முறையிட்டு அது சிவில் வழக்கா போனா ஏதாவது மாற்றம் அவங்களுக்கு வந்து அவங்க சார்பா வந்து என்ன மாதிரியான வழக்கு அவங்க தொடர வாய்ப்பு இருக்கு சார்? இல்லை, இதில் வந்து அவங்களுடைய சட்ட வல்லுநர்களை கேட்டாலுமே வந்து அவர்களுக்கு பதில் தெரிந்துவிடும். இது வந்து யானை சின்னம் என்பது வந்து தேசிய கட்சியுடைய ஒரு சின்னம். அதே போன்று பார்த்தீங்கன்னா அந்த ஷெட்யூலில் வந்து லோட்டஸ், அதாவது பிஜேபியுடைய சிம்பிள் இருக்கின்றது. அடுத்ததாக கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய சிம்பிள் இருக்கின்றது. அதுக்கடுத்து காங்கிரஸ் கட்சியுடைய கை சின்னம் இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு மத்திய, அதாவது தேசிய கட்சியுடைய சின்னத்தை மற்றவர்களுக்கு வழங்க முடியாது என்பது ஏற்கனவே பல தேர்தல் ஆணையத்துடைய பல முடிவுகள் தெரிவிக்கின்றன. உதாரணத்துக்கு நம்முடைய மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் முதலில் பயன்படுத்திய சின்னம் பார்த்தீர்கள் என்றால் யானை சின்னத்தில் தான் அவர்கள் வந்து வேட்பாளர்களாக நின்றார்கள், அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள். அதன் பிறகு தான் அவர்கள் மாம்பழம் சின்னத்திற்கு மாறினார்கள். இந்த யானை சின்னத்தை ஏன் வந்து அவர்களிடமிருந்து போனது என்றால் அது தேசிய கட்சியின் சின்னமான பகுஜன் சமாஜ் கட்சியோட சின்னம் என்பதற்காகத்தான் யானை சின்னம் பாமக கட்சியிலிருந்து இது வந்து பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மத்திய, அதாவது தேசிய கட்சியோட சின்னம் என்பதற்காக அந்த சின்னம் அவர்களிடம் பெறப்பட்டது. 2012 உத்தவ் தாக்கரே வந்து உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கு போறாரு. அதுல என்ன சொல்றாங்கன்னா, மக்களவை தேர்தலா இருந்தாலும் சரி, ஸ்டேட் எலெக்ஷனா இருந்தாலும் சரி, விலங்குகளை சின்னமா பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கு உச்ச நீதிமன்றமும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி இருக்குன்னு சொல்லி நேற்று விஜய்க்கு எதிராக வந்து சமூக ஆர்வலர் ஒருத்தர் புகார் தெரிவிச்சிருக்காரு. அப்ப அந்த புகார்ல வந்து பகுஜன் சமாஜுமே வந்து நம்ம சேர்த்துக்கலாமா? ஏன்னா நீங்களுமே வந்து யானை சின்னத்தை தானே பயன்படுத்திட்டு இருக்கீங்க. ஏற்கனவே வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற சின்னங்களை அதை வந்து அந்த தீர்ப்பு கட்டுப்படுத்தாது என்று இருக்கும். புதிதாக யாரும் வந்து பயன்படுத்தக்கூடாது என்று அந்த தீர்ப்பு இருக்கும். சார், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மறைவு
முடிஞ்சு ஒரு 2 மாசம் வந்து ஆக போகுது. இந்த வழக்கு எப்படி போயிட்டு இருக்கு சார்? தினம் தினம் பார்த்தீங்கன்னா, கைது நடவடிக்கை இன்னும் தொடர்ந்துட்டே தான் இருக்கு. இந்த வழக்கோட அப்டேட் என்ன சார் இப்போ? அதாவது அந்த கைதுடைய நடவடிக்கை வந்து விசாரணையின் அடிப்படையிலே யாரெல்லாம் வந்து அதில் இன்வால்மெண்ட் இருக்கின்றதோ அவர்களெல்லாம் கைது செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி கைது செய்து கொண்டிருக்கின்றவர்கள் இந்த விசாரணை வலயத்தில் அப்போது இவ்வளோ பல பேர் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது இதன் மூலமாக தெரிய வருகின்றது. இது சம்பந்தமாக முக்கிய குற்றவாளிகளான சில அரசியல் பிரமுகர்களை கைது செய்ய நடவடிக்கை போலீஸ் வந்து எடுக்க வேண்டும் என்பதுதான் மற்ற கட்சிக்காரர்களுடைய விருப்பம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். சினிமா இயக்குனர் நெல்சனின் மனைவி பெயருமே வந்து இதுல வந்து அடிபடுது. அவங்க வந்து ஒரு முக்கிய குற்றவாளியான மொட்டை கிருஷ்ணன், தேடப்படும் குற்றவாளியான மொட்டை கிருஷ்ணனுக்கு வந்து அவங்க பணம் கொடுத்திருக்காங்கங்கிற மாதிரி ஒரு தகவல் தான் இருக்கு. அவங்க போலீஸுமே வந்து கூப்பிட்டு விசாரணையும் நடத்தி இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இது வந்து ஒரே ஒரு கூட்டம், ஒரே ஒரு நபர்கள் இவர்கள் சேர்ந்த இந்த படுகொலையில் பல பேர் இதில் வந்து ஈடுபட்டதாகத்தான் தெரிய வருகின்றது. அப்படி ஈடுபடுவதாக தெரியணும். இது வந்து எல்லா துறைகளிலும் தாண்டி இந்த துறையிலிருந்து பணம் செலவு செய்து இப்படி கொடுத்திருக்கிறார்கள் என்றால் இந்த இன்டர்நேஷ்னல் லெவலில், அதாவது வெளிநாடுகளிலிருந்து இது வந்து சரி செய்து இந்த கொலையை செய்திருக்கிறார்கள் என்பது, இது அரசியல் படுகொலை என்பது தெளிவாகின்றது. சார், அதே மாதிரி நெல்சன் மனைவி தரப்புல என்ன சொல்றாங்க, இது வந்து அடிப்படை ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டு. நாங்க பணம் கொடுத்ததா சொல்றது வந்து ஏத்துக்க முடியாதுங்கிற மாதிரி விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஒருத்தங்க அதை ஈடுபடவே இல்லைன்னும் போது அவங்களை கூப்பிட்டு வந்து சாதாரணமா இப்போ விசாரிச்சிட முடியுமா சார்? அவங்க சொன்ன விளக்கம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கா? இல்லை, இப்போ வந்து காவல்துறையில் எந்தவித ஆதாரமும் இல்லாமல் ஒரு சாதாரண நபர்களை அழைத்து விசாரிப்பதே கடினம். அப்படிப்பட்ட ஒரு திரைத்துறையில் பிரபலமானவர்களை அழைத்து விசாரிப்பார்கள் என்றால் அதற்கு சில ஆதாரங்கள் காவல்துறையிடம் இருந்ததினால் தான் விசாரித்திருக்கிறார்கள். ஆனா அவங்க வந்து சுத்தமா வந்து இது வந்து பொய் அப்படிங்கிற மாதிரி விளக்கம் கொடுத்திருக்காங்களே சார். அது அப்ப எப்படி எடுத்துக்கிறது? அப்போ அந்த விசாரணையை தான் கூப்பிட்டாங்க, நாங்க கோஆபரேட் பண்ணியிருக்கோம், எதுவுமே நீங்க சொல்ற எதுவுமே உண்மை இல்லை, அக்கௌண்ட்ல இருந்து காசு போனதுக்கான எந்த ஆதாரமும் இல்லை, இதெல்லாம் பொய், இதை நீங்க போடக்கூடாதுங்கிற மாதிரி விளக்கம் கொடுத்திருக்காங்களே சார். இது வந்து ஒரு அவங்களுடைய பதில் கேள்வி இதையெல்லாம் வந்து காவல்துறை வந்து பதிவு செய்திருப்பார்கள். அதனால வந்து அதோடைய முழு விவரம் காவல்துறைக்கு தான் தெரியும். சார், தமிழக அரசு ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் படுகொலை வழக்கை எப்படி கையாளுறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா இன்னுமே வந்து கைது நடவடிக்கை தான் நடந்துகிட்டே இருக்கு, ஒரு கன்க்ளூஷனுக்கே வரல. என்ன நடந்தது அப்படிங்கிறது இன்னுமே ஒரு புரியாத புதிராதான் இருக்கு. அந்த படுகொலை வந்து தமிழகத்தை மட்டும் இல்லாம இந்தியாவையே உலுக்கி இருக்கு. ஆனாலுமே அதுக்கு ஒரு கன்க்ளூஷனே கிடைக்காம அடுத்து கைது 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 கைதுனே போயிட்டு இருக்கே சார். இதை ஒரு கட்சியின் மாநில தலைவரா எப்படி பாக்குறீங்க? இதுல வந்து ஈடுபட்டவர்கள் வந்து பல பேர் வந்து பெரிய பெரிய வந்து சரிவலை செய்து எங்கெங்கோ இருந்து இதிலிருந்து ஆப்ரேட் செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆப்ரேஷன் செய்தவர்களை அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்பதுதான் எங்கள் கட்சியுடைய குறிக்கோள். சாதாரணமாக அங்கு நின்று அந்த கொலைக்களத்தில் ஈடுபட்டவர்கள் இருந்து சதி செய்தவர்கள், அதுக்கு பணம் பரிமாறியவர்கள், அதுக்கு பின் நின்று மூளையாக செயல்பட்டவர்கள், இதற்கு பின் இருந்த அரசியல் பின்புலம், இவை அனைத்தையும் சேர்த்து தான் வந்து இதை வந்து விசாரிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அதனால் அனைவரும் இதில் சாதாரண அந்த முதல் நபரிலிருந்து கடைசி நபர் வரை ஒருவர் கூட இதில் விட்டுவிடக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கட்சியின் நோக்கம். எங்களுடைய அந்நியாருடைய குழந்தைக்கும் அந்நியாருக்கும் கிடைக்கும் நீதியாகும். அண்ணனுடைய கொலையில் ஈடுபட்டவர்கள் ஒரு சின்ன ஒரு அவர்களுக்கு வந்து ஒரு உடந்தையாக இருந்தால் கூட அவர்கள் கூட கைது செய்யப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய குறிக்கோள். சார், இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் முக்கிய குற்றவாளிகள்னு சொல்லப்படுற சம்போ செந்திலா இருக்கட்டும், சிசிங் ராஜாவா இருக்கட்டும், இன்னும் ஏன் அவங்களை வந்து பிடிக்க முடியல? காவல்துறையும் வந்து ரொம்ப பலகட்ட முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது யாரு? ஏன் அவங்கள இன்னும் போலீஸால நெருங்க முடியல? இல்லை, அதாவது அவங்க சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரைன்டு அக்யூஸ்ட்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஹேபிச்சுவல் அஃபண்டர்ஸ், தொடர்ந்து வந்து ஒரு செயலை வந்து செய்து கொண்டே இருப்பவர்கள். போலீஸிடம் எப்படி தப்பிப்பது என்றதும் அவர்களுக்கு தெரியும். ஆனால் போலீஸ் வலயத்திலிருந்து யாரும் கைது நடவடிக்கையிலிருந்து தப்பிவிட முடியாது என்று நாங்கள் இந்த வழக்கில் நினைக்கின்றோம். நீங்க வந்து புதிதா வந்து இந்த கட்சியின் தலைவரை பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் கட்சியின் வளர்ச்சி வந்து அதிகரிச்சு இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? தேர்தலும் நெருங்குது, கூட்டணி பேச்சுவார்த்தை, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க எப்படி இப்போ ஈடுபட்டு இருக்கீங்க? இது என்னுடைய தனிப்பட்ட முறையிலே வந்து இந்த இயக்கம் என்பது பார்த்தீர்கள் என்றால் வந்து ஒரு தனிப்பட்ட ஆட்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது அல்ல. இது வந்து மிஷினரி மூவ்மெண்ட் என்று சொல்வார்கள்.
அண்ணன் நாம்சாங் அவர்களுடைய உயிர் தியாகம் என்பது பொதுமக்களை மிகவுமாக பாதித்திருக்கின்றது. அதாவது கட்சிக்கு சம்பந்தம் இல்லாமல் ஒரு ஒரு பொதுமக்கள் கூட வந்து பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் உட்பட அனைவரையும் இந்த சம்பவம் பாதித்திருக்கின்றது. அந்த சூழ்நிலையே பல பேர் கட்சிக்குள் வர முயற்சிக்கின்றார்கள். அதனால் வந்து இந்த கட்சியுடைய வளர்ச்சி என்பது ஏற்கனவே கட்சியுடைய அடித்தளத்தை சரியான முறையிலே அண்ணன் அமைத்து கொடுத்திருக்கின்றார். அதனால் கண்டிப்பாக கட்சியின் வளர்ச்சி வந்து நல்ல நிலையை நோக்கி போகும். எங்களுக்கு மிக மிக முக்கியமாக வந்து எங்கள் தலைவர் படுகொலைக்கு நீதி வேண்டும் என்பது முதல் குறிக்கோளாக இருக்கும். ஸோ தமிழகத்துல வந்து சட்டம் ஒழுங்கு வந்து பாதிச்சிருக்கு, குற்றங்கள் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி தினம்தோறும் பல எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் வந்து குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. நீங்க இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு? குற்றச்செயல்கள், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள்லாம் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. நீங்க என்ன இந்த விஷயத்துல சொல்ல விரும்புறீங்க? பகுஜன் சமாஜ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒருவருடைய அரசியலை குறை செய்து ஒருவருடைய மற்றவர்களை இப்படி வந்து அரசியல் குறைபாடு இருக்கின்றது என்று குறை கூறி அரசியல் செய்யும் இயக்கம் அல்ல இது. எங்களுக்கென்று ஒரு தனி வழி இருக்கின்றது. சட்டம் ஒழுங்கு எப்படி பாதிக்கப்பட்டிருக்கின்றது, இது போன்ற பிரச்சனைகள் எப்படி இருக்குன்னா, மக்கள் என்ன நினைக்கின்றார்களோ அவர்கள் மனதில் வரக்கூடிய விஷயம்தான் அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்பது. இது போன்ற மிகப்பெரிய தலைவர்கள் படுகொலைகள் எல்லாம் செய்யப்படும் பொழுது அனைத்து கட்சிகளும் இங்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்ற ஒரு சூழ்நிலை நிலவுகிறது என்று குரல் கொடுக்கின்றார்கள். அப்படி பார்க்கும்பொழுது ஒரு மக்கள் நிம்மதியாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தன்னுடைய ஒரு சுதந்திரத்துக்கும் பாதுகாப்பிற்கும் எந்தவித பங்கமும் வராமல் இருந்தால் அதுதான் வந்து சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படுகின்றது என்று பொருள்படும். அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் சட்டம் ஒழுங்கு பாதித்ததா இல்லையா என்பது பொதுமக்களுடைய மனதில் அந்த அச்ச உணர்வு இல்லாமல் ஒரு வாழ்க்கை நடத்துவதை தான் குறிக்கும். இவ்வளவு நேரம் எங்களோட பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளிச்சதுக்கு நன்றி சார். நன்றி மேடம்.